அன்னக்கொடி வந்து ஏற்றி 3 நாள் ஆகுது பாருங்க. நல்லா இதுதான் வந்து அன்னக்கொடி. அதுக்கப்புறம் நம்ம ஊருக்குள்ளே கடைகளில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா பாட்டு நல்லா பாடிட்டோம். ஒரு 3 டைம் ஊரை சுற்றி சாமியார் வருவார். அதாவது சிவன் அவர் வந்து 3 வாட்டி ரவுண்ட்ஸில் வருவார். வந்ததுக்கப்புறம் மண்டபத்தில் அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு பாடி அதுக்கப்புறம் நல்ல விசேஷங்கள் ஓடிக்கிட்டு அது நல்லா பாட்டு பாடுவாங்க. நல்லா பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம வந்து அதிகமாக பார்க்குறதில்ல, ஏன்னா நம்மளுக்கு புரியாது. புரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த பாட்டு பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக ஓடிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஜூஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது, ரெடிமேடு தான், ரஸ்னா. அது வந்து நல்லா கசப்பு இல்லாமல் நல்லா ஸ்வீட்டாக தான் இருந்தது. அதை நம்ம வந்து அன்னதானமாக இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து சர்க்கரை போட்டு நல்லா அந்த ரஸ்னா போட்டு சேர்த்து வச்சு நல்லா ஐஸ் வாட்ரு, நார்மல் வாட்ரு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த அன்னதானத்தை கொடுக்க போகிறோம். கோயிலில் ஆல்ரெடி வந்து எப்பயுமே வருஷம் நம்மளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஒரு எப்படி வச்சுக்கிட்டாலும் ஒரு 500 பேருக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பார். அதெல்லாம் நம்ம தெருவிலே இருக்கார். எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃபில் தான் இருக்காங்க. அவங்களும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மோர் கூழ் எல்லாமே வந்து அவங்களும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நாம் அது கூட சேர்ந்து நாம் சிம்பிளாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 200 பேருக்கு வந்து ஜூஸ் கொடுக்கலான்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். நல்லா ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு நல்லா ஜில்லுன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வந்து சாமி ஆல்ரெடி கும்பிட்டாங்க இந்த வருஷம். நம்ம அதுக்கப்புறம் தான் வந்தோம். வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நம்ம ஜூஸை கொடுத்துட்ருக்குறோம். பாருங்கள், இந்தாண்ட வந்து மோர் கூழ் எல்லாமே ஊற்றிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்தாண்ட ஜூஸ் கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் அப்படியே அழகாக வெயில் அதிகமாக இருக்கிறதால எல்லாம் தண்ணி விட்டு நல்லா ஈரத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மோர் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது ஸ்டெப் என்னென்னா அம்மா குளம்பும்பாங்க. குளத்துக்கரைக்கு போயிட்டு அங்கே வந்து எல்லாருமே வந்து அளவு போட்டுக்குவாங்க. எப்படின்னா முருகனுக்கு தான் மெயினாக அளவு போடுவாங்க எல்லாருமே. அதே மாதிரி இங்கேயும் நல்ல சிவன் கோயிலுங்கிறதால முருகனுக்கு வந்து அளவு போட்டுக்குவாங்க. எல்லோரும் வந்து அளவு போட்டு அதுக்கப்புறம் கோயிலில் போயிட்டு கட்டுவாங்க. சாமி இது கூட பார்த்திங்கன்னா காவடி எடுத்துக்கிட்டு ஊரை சுற்றி வரும். மாடு பாருங்கள், மாட்டுக்கும் நோய் நொடி வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க இதுக்கும் பார்த்திங்கன்னா கழுத்தில் பாருங்கள் அளவு போட்டிருக்காங்க, கொக்கி அளவு. அதுக்கப்புறம் ஊரை சுற்றி சாமி, அதுக்கப்புறம் மக்கள் அளவு குத்துனவங்க எல்லாருமே வந்து ஊரை சுற்றி வந்துட்டுருக்குறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 500லேருந்து 600 பேர் அளவுக்கு போட்டிருப்பாங்க போட்டிருக்கு. அளவு போடும்போது நானும் கொஞ்சம் வெளியே போயிட்டேன், அதனால் வீடியோ எடுக்க முடியல. அடுத்த வருஷம் ஃபுல் வீடியோ எப்படின்னு நான் போடுறேன். இந்த வருஷம் பாருங்கள் நல்ல கூட்டம் தான். இந்த வருஷமும் எல்லோரும் அளவுக்கு போட்டு ஊரை சுற்றி வந்துட்டுருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 4 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு வந்து 2 பேர் போட்டிருக்காங்க. அவங்கள பார்த்து சுற்றி பாதுகாப்பாக போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சாமி வந்துகிட்டு இருக்குது. கூடவே வந்து மோளங்கள், கோயில் மூலம், அப்புறம் நம்ம பாரம்பரிய மூலங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சாமியார் வந்துட்டுருக்கார் பாருங்கள், சிவன். அப்புறம் கூட அது என்னென்னு நம்மளுக்கு சரியாக புரியல. அடுத்த வருஷம் எல்லாத்தையும் தெளிவாக கேட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கிட்ட வந்த பிறகு நம்ம அப்படியே ஒரு சின்ன அபிஷேகத்தை கொடுத்துட்டு நம்மளுக்கு அவர் வந்து சாமி வந்து திருவுருள் வச்சு விடுவார். நாமளும் சேர்ந்து வச்சுக்கலாம். அதாவது வெயில் நாளுங்கிறதால ரோடை வந்து ஜில்லுன்னு வச்சுக்கிறதுக்கு எப்பயுமே ட்ரக்குலேயும் தண்ணி ஊற்றுவாங்க. நம்ம வீட்டில் வரங்கும்போது சாமி காலில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க. எல்லோரும் சாமி கும்பிட்டு ஒரு வழியாக ஊரை சுற்றி சாமி கோயிலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளும் பூஜை கொடுத்து நாமளும் வச்சுட்டு நம்ம கடை தெருவுக்கு போகலாம். ஏன்னா அங்கே வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அன்னப்படைகள் 8ஆம் திருவிழான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அன்னப்படைகள் வந்து எல்லாத்துக்கும் அன்னதானம் வழங்குறாங்க பாருங்கள். எல்லாத்துக்கும் அன்னதானம் வழங்கினதுக்கப்புறம் ஜாலியாக ஒரு டூர் போகிற மாதிரி ஜாலியாக ஒரு கடை தெருவுக்கு போகணும். இன்றைக்கே நம்ம தெருவில் அழகாக நல்லா செம்மையாக கடை தெருவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கடை தெருவுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஆடி ஒரு சின்ன வீடியோ போதும். பார்த்திங்கன்னா பலூனு, பொம்மை, வளையல், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நல்லா இருந்தது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு காரப்பொரி, மசாலா பொரி, நார்மல் பொரி எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் ரோல், பொட்டேட்டோ, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, பானிபூரி எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. அது வந்து பானிபூரி முடிஞ்சிருச்சு, கிளம்பிட்டாங்க, அதனால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் கடை ஒரு பிஸி தான். ஐஸ்கிரீம் இந்த வண்டி தாங்க அதிகமாக நிற்கும். அது பார்த்திங்கன்னா நல்லா செம்மையான வியாபாரம் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளாக ஒரு லொக்கேஷன் ஆடி அழகாக எல்லா கடை தெருவையும் நம்ம வீடியோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வரவங்க போகிறவங்க எல்லாத்தையும் ஜாலியாக பேசிவிட்டு நம்ம வாங்கி வச்ச பொறிக்கிரியெல்லாம் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சாமியெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஊரை சுற்றி பாருங்கள்
எல்லா வேலையும் முடிஞ்சது, சாமி கோயிலுக்குள்ளே வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக அருமையாக இருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும். ஓகே, பாய்.